வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2026 சண்டே நியூஸ் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று வந்து ஹாலிடேன்றதுனால. ஓகே. ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று பார்த்தது தான். லைக் இந்த தேசிய நல்லாசிரியர் விருது அது வந்து ஒரு 2 பேர் கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தங்கராஜ் அவர்களுக்கும், அப்புறம் இந்த கேந்திர வித்யாலயா அந்த மா அந்த கண்ட்ரி லெவலில் அந்த மாநில பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியர் அமுதா, அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னா இல்லையா? ஸோ இதை வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்தோன்னா, ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இல்லை. ஓகே. அடுத்து இங்கே என்ன ஒரு சிறப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம்லாம் நிறைவேற்றுறாங்க இல்லையா? ஸோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு மனு தான் எல்லாரும் ஓட் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு என்ன ஆகிறது அப்படின்றது ஒரு விளக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னவாகின்றன தமிழக சட்டப்பேரவை தீர்மானங்கள். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு தீர்மானம் இது பண்ணுறோம். சரியா? அதை வந்து சட்டப்பேரவை அலுவலகம் என்ன பண்ணுவாங்க, செயலகம் என்ன பண்ணுவாங்கன்னா, தலைமை செயலருக்கு அதை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் தலைமை செயலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த சம்மந்தப்பட்ட மத்திய அமைச்சகத்தும் செல் பண்ணுவாங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் அத்தாரிட்டி எல்லாத்துக்குமே இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் அத்தாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் துறை சார்ந்த தீர்மானங்களை துறை சார்ந்த அலுவலகத்துக்கும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்படி சென்ட் பண்ணும்போது அதில் தீர்மானங்களை குறிப்பிட்டுள்ளவற்றை நிறைவேற்றி பிரதமருக்கு வந்து முதல்வர் வந்து கடிதம் எழுதுவார். அது வந்து நம்ம பார்த்துருப்போம். இதை வந்து இந்த மாதிரி நிறைவேற்றிருக்கோம். அது ஒரு அனலைஸ் பண்ணி இதை வந்து ஏற்படுத்துங்க, இதை வந்து ஒரு சட்டமாக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீட் மசோதா நிறைவேற்றுறோம் அப்படின்னா, அதுக்கு முதல்வர் வந்து ஒரு கடிதமும் எழுதியிருப்பார். இந்த மாதிரி சட்டப்பேரவையில் நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எங்களுக்கு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை நிறைவேற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா, அது வந்து கோர்ட்டில் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தீர்மானத்தின் தொடர்ச்சியாக மாநில உரிமைகள் பாதிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் அரசமைப்பு சட்டப்படி வழக்கு தொடரலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கருத்துடைய பிற மாநில முதல்வர்களுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் முதல்வர் கடிதம் எழுதி தேசிய அளவில் கூட்டாட்சி ஆதரவை திரட்டலாம். ஸோ அதாவது ஒரு ஒரு மசோதா வந்து நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி பிற மாநிலத்துக்கும் அந்த சேம் கருத்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நீட் வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆந்திராவும் நீட் வேணான்றாங்க அப்படின்னா, நம்ம 2 பேருமே ஒரு கூட்டாட்சியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஓகே, ஒரு கடிதம் எழுதி கொடுக்கலாம். தேசிய அளவில் ஒரு கூட்டாட்சி ஆதரவை திரட்டலாம். ஸோ இதான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு முந்தைய தீர்மானங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழக சட்டப்பேரவையில் காவிரி, நீட்டு, தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவரங்களை வலியுறுத்தி அதிகப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இவற்றில் பலவற்றை மத்திய அரசு கிடப்பில் போட்டாலும் சிலவற்றை நிறைவேற்றியும் உள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் சேர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து மத்திய அரசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, நம்ம சென்சஸில் கேஷ் பேஸ் சென்சஸும் நம்ம எடுக்கணும், ஜாதிவார கணக்கெடுப்பும் சென்சஸும் எடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இங்கே தீர்மானம் நிறைவேற்ற மத்திய அரசு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதை. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது என்னென்னா, படிக்காமலும் வேலைக்கு செல்லாத 8.7 கோடி இளைஞர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது என்னென்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட 8.7 கோடி இளைஞர்கள் படிக்கவோ, வேலை செய்யவோ அல்லது பயிற்சியையோ மேற்கொள்ளாமல் இருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெட்டியாக இருக்காங்க.
சுத்தமா என்ன சொல்றது? ஒரு சிலருக்கு வந்து இப்போ சிலர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் போவாங்க. இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. சில இளைஞர்கள் வேலைக்கு போவாங்க. சில இளைஞர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி எதுவுமே பண்ணாம ஆ இருக்கிற ஒரு நம்ம நாட்ல கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 8.7 கோடி இளைஞர்கள் இப்படி இருக்காங்களாம். அப்படின்றத நிதி ஆயோக் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்துக்கான திறனை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நிதி ஆயோக் அறிக்கையை தயாரித்துள்ளது. ஸோ இத கூட நம்ம கேட்கலாம். சரியா? 2021இல் நடத்தப்பட்ட அ 78வது தேசிய மாதிரி ஆய்வுக்கு அடுத்த புள்ளிவிவரங்களை அடிப்படையாகக் கொண்டு அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஓகே. சரி. ஸோ இப்படி போனா நம்மளுடைய நாடோட நிலைமை மோசமாயிடும் அப்படின்றத இங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ வேற என்ன இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உசேன் போல்ட் சாதனையை முறியடித்த சீன ரோபோ. ஸோ அதாவது ஜமைக்காவ சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் நமக்கு தெரியும் இல்லையா? உசேன் போல்ட். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2009ஆம் ஆண்டு வந்து அ இந்த 100 மீட்டர் ஓட்டத்தில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9.558 செகண்ட்ஸ் வந்து கடந்திருப்பாரு இல்லையா? ஸோ இப்போ அ இத வந்து சீனா ரோபோட் அதாவது சீனா ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனமான ஹானர் உருவாக்கியுள்ள இந்த மனித உருவ ரோபோ வெறும் 9.32 வினாடிகள்ல இந்த 100 மீட்டர் தொலைவு வந்து கடந்திருக்கு. சரியா? ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் அப்படின்றது தான் இதோட ரோபோவுடைய பேரு. சரியா? லைட்னிங் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிவேக ரோபோ, பெய்ஜிங்கில் சனிக்கிழமை தொடங்கிய 2வது உலக மனித உருவ ரோபோ விளையாட்டுப் போட்டிகள்ல கலந்துக்கிட்டு 9.32 செகண்ட்ஸ்ல இந்த 100 மீட்டர்ஸ் ரன்ன வந்து கடந்திருக்கு. சரியா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வேற எதுவும் பெருசா இன்னைக்கு செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க் யூ.